வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு நொச்சி இலையை பற்றி பார்க்கலாம். நொச்சி இலையை பற்றி நிறையவே நமக்கு தெரியும். முக்கியமாக நொச்சி இலை எங்கேயும் கிடைக்கக்கூடியது. நீங்கள் அது ஒரு செடியாகவும் பார்க்கலாம், மரமாகவும் பார்க்கலாம். இந்த நொச்சி இலை முக்கியமாக சாதாரணமானவே அதை எடுத்து நல்லா நிழலில் உலர்த்திட்டு 14 நாள், அதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிலில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வீட்டில் தூபம் போடும் போது நொச்சி இலையை அந்த பொடியை தூளை கொஞ்சம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூபம் வீட்டில் எந்த பூச்சி முக்கியமாக கொசுக்களை அண்டை விடாது. இயற்கையான கொசு விரட்டியாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நொச்சி இலையை தலையெண்ணெய் மாதிரி செய்து படுத்துக்கிட்டோம் அப்படின்னா காய்ச்சல், மண்டை ஏற்றம்னு சொல்கிற தலையில் உள்ள நீர் கோத்துக்கிறது, அதுக்கப்புறம் பீனிசம், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வரவே வராது. இருந்தாலும் உடனே குணமாயிடும். அதுக்கப்புறம் நொச்சி இலையை நல்லா வேது பிடிக்கலாம். நல்லா 1 லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி நொச்சி இலையை போட்டு வேது பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் மூக்கடைப்பு,